மேடம் ஒருத்தர் ஓடினாரு, எங்க போனாருன்னு தெரியலையே. வண்டியில ஏறிட்டாரு சார். இது எப்படி சார் ப்ரொசீட் பண்றது? அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. நீங்க வந்து சைரன் போட்டு நிப்பாட்ட சொல்லுங்க. அவங்க நிப்பாட்டல, என்னையே இடிச்சு ஓட்டுறாங்க வண்டி. நீங்க சேஸ் பண்ணுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா டைல் பிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க மேடம் கரெக்டா சொல்லுங்க. கீழே சுத்திட்டு இருக்கேன். பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வண்டியில. அப்பவே கேட்டாங்க பெட்ரோல் போடணும்னு. நானும் வந்து பிட் பண்ணிட்டேன் போல, எனக்கே தெரியல மேடம். வண்டியே தெரியல மேடம் எனக்கு. இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலையே. என்ன மெயின் கராஜ் போறாங்க? வண்டிய மாத்திட்டு போறாங்களா சார்? நீங்க கீழே இருக்க. கீழே இருக்கணுமா? எனக்கு வண்டி தெரியல மேடம். டேஸ்ட் பண்ணிடுங்க சார். ஓகே ஓகே ஓகே. கப்பனுங்க கப்பனுங்க. வண்டி லாக் பண்ணுங்க. அவரை வர சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கம்மியா இருக்கும். நானா போய் குடிச்சேன்னா எஸ்கார்ட் பண்ணி வண்டியில போடுங்க மேடம். சார் சார் நீங்க இவரை பாருங்க, நான் அந்த காரை ஃபாலோ பண்றேன். ஓகே 10-4. ஐயா இந்த கஃப மட்டும் கழட்டிடுங்க ஐயா. புரியல கஃப சார். மட்டும் ஒரே நிமிஷம் கழட்டிடுங்க ஐயா. எதுனா எதுக்கியா சார்? அவர் இங்க காரை இங்க விட்டு ஒரே மெயின் நிமிஷம் கராஜ் போய் வண்டி எடுத்து என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. கை சண்டை போட்டுக்கலாம், நம்ம கை சண்டை போட்டுக்கலாம். கை சண்டை போட்டுக்கலாமா? ஆமாயா, சிங்கர்ஸ் 2 சிங்கர்ஸ் சண்டை போட்டுமே போடலாம். பாத்தீங்களா உள்ள வச்சிட்டீங்க, நீங்களே உத்தேசிட்டீங்க. நீங்க போனாங்க சார். அப்படிலாம் கிடையாது சார், என்னோட புரோட்டோகால் படி தான் சார் பண்றேன். இதெல்லாம் நல்லா வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து அந்த வண்டி அங்க ஒரு நடுவுல விட்டுட்டு அவர் போயிட்டாரு சார். மேடம் மட்டும் சொன்னதுங்க என் எங்க பொருள் போனாருன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்? மேடம் நான் கொடுத்த 5000 உங்ககிட்ட தான் இருக்கு. மேடம் சைட் இருக்கா? இல்ல இல்ல, கார் நடுரோட்ல நிக்குது. நீங்க காரை இம்போன் பண்ணுங்க, காரை இம்போன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அவர் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். 5000 மேடம் இருக்கு, வாங்கி கொடுங்க சார். அதே வாங்கி கொடுங்க. அதான் சார், பிடில பேசிக்கலாம் இருங்க. எனக்கு என்ன கான்செப்ட்னே தெரியல, பிடில பேசிக்கலாம் இருங்க. ஓகே சார். யா நான் வந்து இந்த சீன்ல இருக்க வேண்டிய இல்ல, நான் ஓரமா நின்றேன். என்னை வந்து டேஸ்ட் பண்ணி புடிச்சிட்டீங்க. அப்படியா? அப்பயா மாஸ்க் போட்டு நிக்கிறீங்க? ஐயா மாஸ்க் வந்து சும்மா போயிட்டு குழந்தைங்க கிட்ட பூச்சாண்டி காமிக்கிறாரு, அதான் மாஸ்க். சூப்பர் சூப்பர்யா. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். பிடி பேக் எடுங்க மேடம், ரிட்டர்ன் எடுங்க. 10%. சார் எதுவா இருந்தாலும் பார்த்துலாம் சொல்லுங்க. நீங்க சொல்றது யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாது. ரைட். அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அம்மா தெரியும் நினைக்கிறேன். எங்க அம்மாவும் எங்க அம்மா ஃப்ரெண்ட் ஆட்ருக்கு. ரைட் சார். நீ வந்து வாப்பா தம்பி வெளியே போயிட்டுலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் சரி போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் ரெண்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கார் நின்று ஓரமா. அப்புறம் ஒருத்தர் வந்து கார் ஓட்டி பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஓட்டி பாக்குறேன்னு சொன்னோம். அப்புறம் சரி அப்புறம் ஓட்டி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஓட்டி பார்த்து ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிட்டு. அது எப்படி சார் மாஸ்க் போட்டுட்டு ஓட்டி பார்த்துட்டு இத்தனைக்கும் சைரன்? அதான் நீங்க தான் கார் ஓட்டுனீங்க கரெக்டுங்களா? அதான் நீங்க தான் அந்த கார் ஓட்டுனீங்க கரெக்டுங்களா? பீடி பின்னாடி வருது, நிப்பாட்டி என்ன ஏதுன்னு கேட்காம. என்னது புரியல? நீங்க தானே ஓட்டி பார்க்க சொன்னீங்க, பண்ணத்துல ஓட்டலன்றீங்க. இல்ல புரியல எனக்கு. ரைட்டு. இடம் தெரியுதா? மேடம் இது செல்லுவாங்க. இருங்க சார், வரேன் சார். ஒரு ஸ்டூடெண்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஒண்ணா வந்து தப்பிச்சு போறல, தப்பிச்சு ஒண்ணா நிக்கிறேன்னு சொன்னா வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். தப்பிச்சு போனேன் அதெல்லாம் நான் சொல்றேன் சார். நான் வந்து நீங்க கார் ஓட்டுனீங்களா இல்லையான்னு கேட்டேன். நான் வந்து கார் ஓட்டலையா? இல்ல புரியல எனக்கு.
இல்ல உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து நான் ஓட்டணுமா ஓடக்கூடாதா? நீங்க ராபரி போடணுமா போடக்கூடாதான்னு கேட்டா ஈஸியா சொல்றேன். ராபரியா? ம் இது அந்த வார்த்தையை இழுக்காதீங்க எனக்கு. செட்ல எங்க இருக்கு? சூப்பர் மேடம், எக்ஸலண்ட்.